ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம ஒரு போரை பற்றி எல்லாருக்குமே தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த போர்னால் நமக்கு விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. பக்க விளைவுகள் நம்ம இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர்னால நமக்கு எண்ணெய் பிரச்சனைகள், கச்சா எண்ணெய் ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. ஸோ அதனால இறக்குமதி பண்ணாதனால எல்லா கப்பலும் கடலே நிற்கிறனால நமக்கு ஷார்ட்டேஜ், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் தான். ஸோ ரொம்ப தட்டுப்பாடு. இங்கே ஃபஸ்ட்டில் சென்னையில் தான் ரொம்ப தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தட்டுப்பாடு. பெங்களூர்லலாம் கடையெல்லாம் க்ளோஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்லேயும் அதே நிலமை தான். நம்ம புக் பண்ணோம், பட் வரவே இல்லை. 1 வீக்காக அது ஒரு ப்ராப்ளம், எங்களுக்கு பெரிய இஷ்யூ. இது எப்படியே போன மாதமே எங்களுக்கு முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த இழுத்து கொண்டு இப்படி ஒரு நிலைமையில் விட்டாச்சு. ஏன்னா எங்கள் ஐடி பிளாக் ஆகி அப்புறம் அன்பிளாக் பண்ணி அப்புறம் திரும்பி புக் பண்ணால் புக் ஆகவே இல்லை நம்பர். அப்புறம் என்ன பண்ணுறது, நாங்கள் 1 வீக்காக அக்கா வீட்டில் தான் சமைச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ போக போக ரொம்ப தட்டுப்பாடு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸே ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்படியே இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நம்ம அக்கா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையில். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர், டீ அந்த மாதிரி. பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேயே சமைக்கன்னா அது கொஞ்சம் புதுசு தான் எனக்கு. ஸோ கற்றுக்கலாம். ஸோ இதோட பிராண்ட் க்ரீன் செஃப்பு, அந்த பிராண்டு தான். ஸோ பட்டன்லாம் நல்லாயிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இதோட விலை இப்போ அதிகரிக்க போகுது. ஸோ கேஸ் இல்லைன்னா அடுத்து நமக்கு அடிஷ்னலாக என்ன இருக்கோ அதை நோக்கி தானே பயணிப்போம், அதை நோக்கி தானே வாங்க போவோம். இதோட விலை இன்னும் கொஞ்சம் தான் ஒரு வாரத்துலேயே விலை அதிகரிக்கலாம். ஸோ ஸ்டாக் இல்லாமல் போகலாம். ஸ்டாக் அவுட் ஆல்ரெடி எல்லா கடையிலையும் ஸ்டாக் அவுட் இல்லைன்னு தான் சொல்லி வருது, நியூஸில் வருது. ஸோ எல்லாமே விற்றுட்டு இப்போ சில இடத்துலலாம் விறகடுப்புக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. மதுரையிலாம் பார்த்தா விறகடுப்புலாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது விறகடுப்புலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி இப்போ அதுக்கெலாம் மவுசு கூட்டிகிட்டு, அதாவது யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், அந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் விலை இப்போ அதிகமாக போச்சு. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு, தாளிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு கேஸ் எப்போ வருதுன்னே தெரில எனக்கு. ஸோ நான் லைவ்லேயே போட்டுட்ருப்பேன். லைவ்லேயே நிறைய வாட்டி நான் இதை அப்டேட் பண்ணேன் நான். ஸோ இட்லி இதில் ஏதோ பண்ணுறேன். இட்லி வேக வைக்கலாம், அப்புறம் சாதம் வடிச்சிக்கலாம். குழம்புலாம் வைக்கணும்னா ஃபுல்லாகவே கூட்டி அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இது 1500 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் நகர முடியல, கம்மியாக வச்சுட்டு நகர்ந்து நம்ம போய் அடுத்த வேலை பார்க்கலாம். மற்ற வேலை பார்க்கணுன்னா பக்கத்தில் இருந்து தான் நம்ம வதக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருந்தே பண்ணணும், இல்லாட்டா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. டைமிங்லாம் இருக்குது. மில்க்குக்கு டைமிங், இட்லி வைக்கிறதுக்கு டைமிங், ஆனால் பட் அது செட் ஆக மாட்டுது. 20 நிமிஷத்துக்கு அது வெந்துருமான்னு கொஞ்சம் டவுட்டு தான் நமக்கு. அதனால இந்த ப்ரெஷர் குக்கரே வச்சு ஃபுல்லாகவே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணேன். ஸோ எப்போ நமக்கு கேஸ் புக் வருதுன்னு தெரில. ஸோ அது வரைக்கும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் இதையும் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ.